வணக்கம். ஒப்புரவு அறிதல் என்ற அதிகாரத்தின் 2வது குறளை இன்று நாம் காண இருக்கிறோம். பிரதிபலன் இல்லாமல் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று முதல் குறள் கூறியிருக்கிறது. 2வது குறள் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். போலாமா அதுக்கு? சரி. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒருவன் தான் மிகவும் முயற்சி செய்து நல்ல வழியிலே நிறைய பொருளை சேர்த்து, பெரும் பொருளை சேர்த்து, அந்த பொருளை அப்படியே வைத்து வேடிக்கை பார்க்க மாட்டான். அவ்வாறு தாம் சேர்த்த பொருளை எல்லாம் என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சுயநலமாக வைத்திருக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பொருட்களை சேர்த்து அது அப்படியே இருக்குதே, இதை யாருக்கு நாம் பயன்படுத்துவது? தக்கார்க்கு, தகுதி உடையவர்களுக்கு ஏதாவது பலன் ஏற்படும் என்றால் நாம் நம்முடைய உதவியை அந்த பொருள் மூலமாக செய்தல். இப்போ புரியுதா? தன் முயற்சியால் ஒருவன் எவ்வளவு பொருள்களை சேர்த்தாலும் அவற்றை தக்கவர்களுக்கு, அந்த அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, இதுவும் ஒரு பழமொழி. தக்கவர்களுக்கு தன்னிடம் சேர்த்தே வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் கொடுத்து உதவி செய்தல், இதுவும் ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தில் ஒரு பகுதியாக வருகிறது. பெரும் பொருளை நாம் ஈட்டலாம். ஈட்டிய பொருளை தன்னலத்தோடு நாமே வைத்து கொள்ளாமல் பிறருக்கு ஏதாவது நம்மால் உதவி செய்ய முடியுமா? அவர்கள் அதற்குரிய தகுதியோடு இருக்கிறார்களான்னு பார்க்கணும். ஏன் அதை பார்க்க சொல்கிறாங்கன்னா, பொய் சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மை ஏமாற்றி விடுவார்கள். நாம் ஏமாளிகளாக தெரிவோம். இவங்க கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சவுடனே என்ன சொல்லுவோம்? பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடாது. தக்கவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நல்ல முயற்சியோடு சேர்த்த பொருளை ஒருவன் தகுதியானவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி உதவி செய்து அவர்களை மகிழ்வித்து உதவ வேண்டும் என்று இந்த குறள் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறது. நாளை அடுத்தொரு குறளில் நாம் சந்திப்போம். நன்றியுடன் விடை பெறுகிறேன் இன்று.